ஹலோ கைஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம RS 200 எடுத்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு கைஸ். 5 இயர்ஸ் ஆகி 4 மந்த் கிட்ட ஆயிடுச்சு. இதை பற்றின ரிவ்யூ தான் கைஸ் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பைக் எடுத்ததுக்கு முக்கியமான காரணமே அந்த ஃப்ரெண்டில் இருக்குல்ல கைஸ், 2 ப்ரொஜெக்டர். இதுக்காக தான் நம்ம பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம வந்து இந்த பைக்கே எடுத்திருந்தோம். இது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு கைஸ். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கே வந்து நான் எடுத்திருந்தேன். ஓவரால் லுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்பவே சூப்பராக பிடிச்சிருக்கு கைஸ். உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா என்னங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த பேக் லைட்டும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் கைஸ். அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த லுக்கும் எனக்கு பிடிக்கும். இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸு 4 மந்த் ஆயிடுச்சு கைஸ். எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ட்ரிப் மாற்றிருக்கு. நம்ம வந்து 27,000 கிலோமீட்டர் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரைவ் பண்ணியிருக்கோம் கைஸ். இதில் பார்த்திங்கன்னா அதில் ஒரு 6,000 கிலோமீட்டர் மட்டும்தான் நான் ஓட்டியிருப்பேன். மற்றது எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தான் ஓட்டியிருப்பாங்க. ஏன் இவ்வளோ கம்மியாக ஓட்டியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்பீங்க. நம்ம பார்த்திங்கன்னா சொந்த ஊரில் இருந்தோம் கைஸ். அங்கே வந்து ஒரு 2 வருஷம் மட்டும் வச்சுருந்தோம். அந்த டயத்தில் ஓடுனது தான். அடுத்த 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட மொத்தமாகவே ஒரு 3000 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருப்பேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நம்ம டவுனு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பழக்கவழக்கங்கள் அதிகமாக எதுவுமே இல்லாத காரணத்தினால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்மியாக தான் ஓட்டியிருக்கோம். எனக்கு இந்த வண்டி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு கைஸ். உங்களுக்கு பைக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், எடுங்க. ஆனால் இப்போதைக்கு நான் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பைக்கு வந்து எடுக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணாமல் லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கைஸ். உங்கள் கருத்து என்னங்கிறத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நானும் பார்த்தீங்கன்னா பைக் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லி தான் கைஸ் எடுத்திருந்தேன். ஆனால் அந்த டயத்தில் நான் 2 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் கோல்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு இன்றைக்கி ரிட்டர்ன்ஸே வந்து வேறு லெவலாக வந்திருக்கும் கைஸ். அதெல்லாம் யோசித்து நீங்கள் இது பண்ணுங்கள். அப்புறம் வீடெல்லாம் இருக்குது, வீடெல்லாம் நம்ம வந்து கட்டணும். அதுக்கான ப்ராசஸும் நீங்கள் பாருங்கள். இதிலே போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன் கைஸ். ஓகே, இன்றைக்கான வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் கைஸ்.